கோடிக்கணக்கான பேர் சிவனை கும்பிடுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சிவனுடைய அருள் கிடைக்குமான்னு கேட்டா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கால்களும் கைகளும் அழுகிய நிலையில, கண் பார்வையெல்லாம் மங்கி, தலைமுடியெல்லாம் அனைத்துமே கொட்டிய நிலையில ஒரு பெண் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு சிறு குட்டையை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் நிறைய தண்ணீர்கள் இருந்தன. ஆனா அங்கு வேகமாக சென்று தண்ணீர் எடுத்து தரலாம் என்று நினைத்தபோது வேகமாக சென்று கொண்டு இருந்தோம். செல்ல செல்ல அந்த தண்ணீர் குட்டையானதும் அதில் தண்ணீர் மறந்து போகிறார். அப்பொழுது முனிவனை சாபமானது வெளிப்படுகின்றது. சத்தமாக அழுது கொண்டு இருக்க 2 முனிவர்கள் அவர் என்னமா ஆயிற்று, ஏன் சத்தமாக அழுது கொண்டு இருக்கிறார் அவர் அன்போடு கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்ணானது எனக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, தண்ணீர் தாகமாக இருக்கு, எனக்கு தண்ணீர் தாங்கள் அப்படின்னு அந்த பெண் அந்த 2 முனிவர்களை சொல்றாங்க. அந்த 2 முனிவர்கள் கமண்டத்துல தண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு முனிவர் கமண்டத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த தண்ணியானது மறைஞ்சு போயிடுச்சு. சரி, என்னடா ஆச்சரியம், மற்றொரு முனிவர்கள் இருக்கக்கூடிய கமண்டத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கொடுக்குறாங்க. அதுவும் மறைந்து போயிடுச்சு. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு. சரி, பக்கத்துல முனிவரோட ஆசிரமம் இருக்கு, நாங்கள் போய் முனிவரோட ஆசிரமத்தில் தண்ணி எடுத்து வரோம் அப்படின்ட்டு 2 பேரும் போறாங்க. ஆசிரமத்துல இருக்கக்கூடிய பானையில தண்ணி எடுக்கலாம்னு போறாங்க. தண்ணியானது மறந்து போயிருக்கு. சரி, அங்க ஒரு சின்ன ஒரு குட்டை இருக்கு. அந்த குட்டையில இருந்து தண்ணியை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போதான் அவங்க சிவநாமத்தை சொல்லிட்டே கொடுக்குறாங்க. சிவமந்திரத்தை சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணை கொடுக்கும்போது கொடுக்கும்போது நேரம் அவங்க வாயிலேயே கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெண்ணால குடிச்சு முடித்த பிறகு சொல்றாங்க, எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது, இந்த தண்ணி எங்கிருந்து எடுத்து வந்தீங்க அப்படின்ட்டு அந்த முனிவர்கள் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இறைவனாகிய எம்பெருமானுடைய அபிஷேக தண்ணீர் தான் இது, சிறு குட்டையில் தேங்கி கிடந்தன, அதை நாங்கள் எடுத்து வந்தோம் அப்படின்னு அவங்க முனிவர்கள் இருவரும் சொல்றாங்க. என்ன அவங்க கேட்குறாங்க, என்னை அழைத்து செல்ல முடியுமா என்று அவங்க கேட்குறாங்க. சரி வாருங்கள், நாங்கள் அழைத்து செல்றோம் அப்படின்ட்டு முனிவர்கள் சொல்லி கூட்டு போறாங்க ஆசிரமத்துக்கு. அப்போ அவங்க கூட்டு போன பிறகு அந்த குட்டையை பார்க்குறாங்க. இந்த குட்டையில தான் உங்களுக்கு தண்ணி எடுத்து வந்தோம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. இந்த குட்டையானது சிவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கே வரக்கூடிய மிகமுள்ள பாலும் சந்தனம் இதெல்லாம் கலந்த ஒரு தண்ணி, சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ஒரு தண்ணி. இந்த தண்ணியை தான் நாங்கள் எடுத்து வந்தோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இவங்க வேகமா அந்த தண்ணியை போய் இவங்க தலையில இட்டுக்கிட்ட பிறகு கால்களையும் கைகளையும் முகத்தையும் கழுவுன பிறகு அழுகிய நிலையில இருக்கின்ற அவங்களோட கைகளும் கால்களும் சரியான அவங்க மூஞ்சி அழுகிய நிலையில இருக்கு. கண் பார்வை மங்கிய அந்த தண்ணி மூஞ்சியை கழுவுன பிறகு சரியாகி விட்டாங்க. அந்த பெண்ணிற்கு சரியாகி விட்டாங்க. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, இறைவனின் அபிஷேக நீரானது உங்களை சரி செய்து விட்டது. அது போலதான் இறைவனுடைய பாகுபாடற்றது. இறைவன் எல்லாத்துக்கும் அவருடைய அருளை கொடுத்தாரு. நீங்க இறைவனை மட்டும் நினைச்சுட்டே இருங்க, எந்நேரமும் இறைவனை மட்டும் நினைச்சுட்டே இருங்க. டெய்லி நினைக்கணும். நீங்க என்ன காரியம் தொடங்கினாலும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆரம்பிக்கும் போதும் சொல்லணும், முடியும் போதும் சொல்லணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்க சொல்லணும். ஓம் நம சிவாய. நன்றி.